கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். குறிப்பாக பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தனிமேல் இருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனங்களை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொண்டான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு இரும்பு மிதக்கும். இரும்பு மிதக்கும். அதாவது எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் அங்கிருந்த சில தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, வீடு ரொம்ப சின்ன இடமா இருக்குது, எங்களுக்கு வீடு கட்டணும், அதனால் காட்டில் போய் அதாவது மரங்களை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க மரம் வெட்ட போகும்போது அங்கே இரவலுக்கு கோடாரி வாங்கிட்டு போகிறாங்க. யோர்தான் ஆற்றின் கரையில் தான் மரமே நிற்கிது. ஓங்கி மரத்தை வெட்டும்போது அந்த கோடாரி கை தவறி யோர்தான் ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துச்சு. பாருங்களாம், இரும்பு மிதக்குமா? மிதக்காது. அந்த இரும்பு அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுச்சுது. இரும்பு தண்ணியில் மிதக்கிற சரித்திரமே கிடையாது. இப்போ இவங்க ஐயோன்னு கத்துறாங்க, நாங்கள் கோடாரி இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தோமே, எங்கள் சொந்த கோடாரியும் இல்லையே, நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், எப்படி இந்த கோடாரி நாங்கள் திருப்பி கொடுப்போம்னு கத்துன உடனே, சத்தம் போட்ட உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு மரத்திலிருந்து ஒரு கொம்பை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டார். உடனே அந்த இரும்பு கோடாரி மிதந்ததாக பைபிள் சொல்லுது. அது மிதந்துட்டு பாருங்கள், மிதந்துட்டு இரும்பு கோடாரி, அந்த இரும்பு மிதந்து தான். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தண்ணிக்குள்ளே விழுந்த இரும்பு கோடாரி, மூழ்கி போன கோடாரி, அது எந்த விதத்திலும் மிதக்க வாய்ப்பு இல்லை. அதே மிதந்ததுன்னா ஏன் உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போனது, கைவிட்டு போனது, இனி கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். அது மிதக்கும். தண்ணிக்குள்ளே போன இரும்பு மிதந்ததை போல காணாமல் போனது, கைவிட்டு போனது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எதுவானாலும் சரி, அது இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், இனி அது வருவதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களை விட்டு போயிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கிடைக்க போகுது, அது மிதக்க போகுது. இரும்பு தணிந்து மிதந்த அதிசயத்தை போல உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போனது, மறைஞ்சு போனது, காணாமல் போனது மிதக்க போகுது, உங்கள் கையில் வரப்போகுது. அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாள் ஒரு அற்புத நாள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, எலிசாவு நாட்களில் தண்ணீருக்குள் விழுந்த இரும்பு கோடாரி வந்ததைப் போல இதோ இன்றைக்கு அடியனோடு இணைந்து செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். அற்புதங்கள் நடக்கட்டும். காணாமல் போனது, கைவிட்டு போனது, இனி கிடைக்காதுன்னு சொன்ன அத்தனையும் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இரும்பு கோடாரி மிதந்து வந்து கையில் கிடைத்தது போல எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கிடைக்கட்டும் என்று உடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். நீர் அற்புதம் செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படியாய் செபிக்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு நம்பிக்கை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் செபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.